தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்போது ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், விவரங்களை பதிவு செய்யலாம். பலவேல் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து அகில இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை தேர்தல் ஆணையர் தலைமையில் சென்னையில் இன்றும் நாளையும் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று காலை ஏற்கனவே ஒரு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய சார்பில் மாநிலங்கள் தோறும் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வுகளானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து இந்திய தேர்தல் ஆணைய அதிகாரிகள் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய துணை தேர்தல் ஆணையர் அஜய் பதுல் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளர் மாலிக், தமிழக தலைமை தேர்தல் சத்யபிரதா சாஹூ மற்றும் பல்வேறு தேர்தல் அதிகாரிகள் பங்கேற்றிருக்கின்றனர். கடந்த ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கூடிய நிலையில் வாக்காளர் பட்டியல் விவரங்கள், வாக்குச்சாவடி மையங்கள், பதட்டமான வாக்குச்சாவடிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களுடைய நிலை, தேர்தலுக்கு தேவையான உபகரணங்கள், வாக்கு எண்ணும் மையங்கள், பாதுகாப்பு நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட இருக்கிறது. தொடர்ந்து தற்பொழுது காவல்துறை, வருமான வரித்துறை, வருவாய் புலனாய்வுத்துறை, சுங்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு உயர் அதிகாரிகளுடன் தற்பொழுது இந்த ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த ஆலோசனையில் தேர்தல் நேரத்தில் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை தடுப்பது தொடர்பான விரிவான ஆலோசனையும் அறிவுரைகளும் வழங்கப்பட இருப்பதாக தகவலானது வெளியாகிறது. பாலவேல். நன்றி பாண்டியராஜ், விரிவான விவரங்களுக்கு.